லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். உமக்கது லேசான. கைகளை உயர்த்தி பலமுள்ளவர் பலமுள்ளவன், பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போல கற்பாறை போல கடல் மேல் நடப்பது, ஆமே கற்பாறை போல கடல் மேல் லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான. ஓ பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான லேசான காரியம், லேசான காரியம், எதுவும். தாழ்த்துகிறோம், தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதம் கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். 1ஆம் தேதி காலையிலே இந்த செய்தியை ஆமென் அநேகர் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்று பேசும்படி ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மனதிலே வைத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் ஃபர்ஸ்டே எவ்வளோ பாயிண்ட்னு சொல்லலை இன்னைக்கு. ஆமென். ஏன்னா போறவ நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, மீதி 2 பாயிண்ட் எங்க அப்படின்னு. ஆமென். இதுல முக்கியமாய்
ஒரு காரியத்தை ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தை லைட்டாக டச் பண்ணுறேன். இன்னைக்கு செய்தி இந்த சம்பவத்துக்குள்ளே போகலை, வார்த்தைக்குள்ளே போக விரும்புகிறேன். அமத்சியா யூதாவின் மேல் ராஜாவாக வருகிறான். அவனுக்கு அப்பொழுது 25 வயது. அவன் ராஜாவாக வந்து என்ன செய்கிறான் என்றால், யூத ஜனங்களை வரவழைத்து அதில் யுத்தத்துக்கு எத்தனை பேர் பழக்கப்பட்டிருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்து, ஆமென், எல்லாம் இருந்து கர்த்தர் இல்லை என்றால் ஒரு நிமிடத்தில் பாழாகிவிடும். ஒரு சர்க்கிள் வந்தால் போது மொத்தத்தில் முடிஞ்சிடும். அதனால தான் துன்மார்க்கர் எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்தாலும் அவர்கள் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு பாழாய், ஒரு சர்க்கிள் போதும். எல்லாம் இருந்து கர்த்தர் இல்லை என்றால் தூக்கிவிட ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு சர்க்கிள் போதும். அதனால தான் பைபிளில் இருக்கிறது, ஒண்டியா இருப்பதை விட 2 பேர் ஒருமித்து இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தன் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லாம அவனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் அவன் வாழ்க்கையில சாத்தியம் இல்லாதது எல்லாமே சாத்தியமாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அமத்சியா என்ன பண்றான்? சின்ன வயசு, ராஜ்யபாரம் ஸ்திரப்படுகிறது. 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இந்த 3 லட்சம் வச்சு நாளைக்கு ஒரு யுத்தம்னு வந்துச்சுன்னா, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, இவங்களை வச்சு ஒருவேளை சமாளிக்க முடியாம போயிட்டுன்னா, அதனால அவன் என்ன பண்றான்? 100 தாலந்து வெள்ளி எடுக்கிறான். 100 தாலந்து வெள்ளி எடுத்து அவன் 1 லட்சம் இஸ்ரவேல் புத்திரரை அந்த 100 தாலந்து வெள்ளிக்கு அவன் யுத்தத்துக்கு அவன் சேர்க்கிறான். இந்த காசு கொடுத்து ஆளை சேர்க்கறது மாதிரி. இதுக்கு இந்த 1 லட்சம் இஸ்ரவேல் புத்திரர் அவன் சேர்க்கிறதுக்கு அவன் கொடுத்த கிரயம் கொஞ்சம் கிடையாது, 100 தாலந்து வெள்ளி. அது ஒரு பெரிய தொகை வரும். அந்த காலத்தில், இன்னைக்கு தான் வெள்ளியை விட பொண்ணுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தி. அந்த காலத்தில் எதுக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா விலை? வெள்ளிக்கு. ஃபர்ஸ்ட் வேர்டே வெள்ளின்னு தான் வைப்பாங்க. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை. வெள்ளிக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருந்துச்சு. சாலமோன் நாட்களையோ ஏதோ ஒரு நாட்கள் பைபிள் இருக்கும், பொண்ணு ஒரு பொருளாவே எண்ணப்படவில்லைன்ற. அப்போ ஒரு காலத்தில் பொருளாவே எண்ணப்படாததெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அது போலதான் ஆகாதுன்னு தள்ளின கல்லையெல்லாம் கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றுவார். ஆமா, ஒரு காலத்துல அவன் நாட்கள், அதாவது எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அது ஒரு பொருட்டாவே எண்ணப்படாது. எல்லாமே ஒரு இடத்துல ஒரு பொருள் ரொம்ப கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு பொருளுக்கு விலை என்ன ஆகும்? குறையும். ஒரு இடத்துல ஒரே ஒருத்தர் தான் ஆப்பிள் விற்கிறார், ஒரு ஊருக்கே ஒரு ஆள் தான் ஆப்பிள் விற்கிறார் அப்படின்னா ஆப்பிளுக்கு விலை என்ன ஆகும் தெரியுமா? கூடும். ஆனால் இங்கே ஒரு கடை, இங்கே ஒரு கடை, முன்னாடி ஒரு கடை, பின்னாடி ஒரு கடை. அவர் 100 ரூபானா இவர் 99 ரூபா, இவர் 99 ரூபானா அவர் 98 ரூபா. இப்படி கடைகள் கூட 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 விலையும் குறைஞ்சு கடைசியில் அவன் 100 ரூபா தந்து தயவு செய்து ஆப்பிள் வாங்கிட்டு போன்னு சொல்கிறேன். அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த டிமாண்டு. ஆமென். அதாவது பொண்ணு மிகுதியாக இருக்கிற இடத்துல பொண்ணுக்கு என்ன இருக்காது? மதிப்பு இருக்காது. இப்போ அந்த செய்தி அல்ல, அது சொன்னதுனால டச் பண்ணுறேன். 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு பெரிய கிரயம் கொடுத்துட்டு வரும்போது ஏன் இவன் இப்படி கிரயம் கொடுத்தான் அப்படின்னா, அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்போதான் கர்த்தர் சொல்லுகிறார், இங்க பாரு, ஆமென், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும். உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ முடியாதுன்னு நினைக்காத. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான். உனக்கு இருக்கும் கொஞ்சத்தை அற்பமாய் பாராதே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க போதும். உனக்கு இருக்கும் கொஞ்சத்தை. நாம் பாடினோமே, பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான ஓ என் இயேசுவுக்கு. அப்பதான் வந்து சொல்றார், அந்த கூட்டம் வேண்டாம்பா, அந்த கூட்டம் உனக்கு வேண்டாம். உன் பார்வை எனக்கு புரியுது. இந்த 3 லட்சத்தை வச்சு சமாளிக்க முடியாத நீ பார்க்குற எக்ஸ்ட்ரா 1 லட்சம் பராக்கிரமசாலிங்க இருந்தாங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணலாம் நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 3 லட்சம் இருந்தாலே
போதும், இவங்க வேண்டாம், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும், தேவனால் கூடும். ஆமென். அப்போ இவன் கேட்கிறான், அப்படின்னா நான் 100 தாலந்து வெள்ளியை கொடுத்தேனே, அதுக்கு என்ன பண்ண? அப்போதான் கர்த்தருடைய மனுஷன் சொல்றாரு, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். இன்னைக்கு உள்ள ரேமா, இன்னைக்கு உள்ள வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை நீ அற்பமா பார்க்காத. நீ அப்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ வேறு வழிகளை தேட ஆரம்பித்து விடுவாய். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருப்பது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அதை அற்பமாய் பார்க்காமல் தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தால் அவர் அதை மகிமையாக பயன்படுத்துவார். ஆமென். ஆசா யுத்தத்துக்கு போகும்போது அப்படிதான் போகிறான். ஆமென். ஆசாவுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆசா கிட்ட இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சத்ரு பலத்தவனாய் இருக்கிறான். அப்பொழுதுதான் ஆசா ஜெபிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இன்னைக்கு என் கையில என்ன கொடுத்திருக்கிறீரோ என் வாழ்வுக்கு இதை நீங்க பிளஸ் பண்ணி தருவது உமக்கு லேசான காரியம். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை தந்து உன்னை ஃபேஸ் பண்ண வைக்கிறார் அப்படின்னா, உன்னை ஃபேஸ் பண்ண வைக்கிறார், அது ஃபேஸ் பண்ண வேண்டி, அது ஃபேஸ் பண்றதுக்கு இது தாராளம் போதும், போதும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்ற, ஒத்தாசை பண்ணவும். 4 லட்சம் இல்ல, அவன் 40 லட்சம் பேர் உன்னை சுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோயே. ஆமே, உனக்கு நான் ஒத்தாசை பண்ணலன்னா நீ நிக்க முடியும்னு உனக்கு கேரண்டி இருக்கா? இல்ல. ஹalleluya. இன்னைக்கு 2 விதத்துல நம்ம பார்க்க போறோம். நான் சொல்லிடுறேன், ஆமா, 2 மெயின் பாயிண்ட்ல 3 நபர்களை பார்க்க போறோம். ஆமே. ஒன்று, தனக்கு கொடுத்ததை அற்பமாய் பார்த்தவர்கள். இன்னொன்று, தனக்கு கொடுக்கப்பட்டதை அற்பமாய் பார்க்காதவர்கள். இந்த 6 நபர்களும் யார் அப்படின்னா, அவன் தேவ பிள்ளைங்க தான். அவன் அற்பமாய் பார்த்தவர்கள், அற்பமாய் பார்க்காதவர்கள். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, இன்னைக்கு உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீ அற்பமா பார்க்காத. அல்லேலூயா. அற்பமா பார்க்காத. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவர் எப்படி பார்க்கிறாரா? அவர் அதாவது தேவன் ஒரு காரியத்தை என்கிட்ட சந்தோஷமா பார்க்கும்போது நான் ஏன் அதை அற்பமா பார்க்கணும்? அது அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, அவங்க கண்ணே அப்படிதான். பல காரியம் நமக்கு புரியாது, கிட்ட போய் பார்த்தாதான் ஓ ஆளு தூக்கமா. சில கிருபை வெட்டவங்க இப்படி இருப்பாங்க. ஆமே, அவங்க என்ன பார்த்து வந்ததுல இருந்தே முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமே, அந்த கண்ணாடி எடுத்து பாருங்க. என்ன பிரதர், உங்க கருவழி எல்லாம் மேலே போயிருக்கு. அது நான் அப்பவே தூங்கிட்டேன். அவர் சந்தோஷமா, இதுதான் ஒரு தேவன். என்ன அவர் சந்தோஷமா பார்க்கிறார்ல, போதும். இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஊழியக்காரங்க கேட்குறீங்க, கர்த்தர் கொடுத்து, ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தா அதை செய்வதற்கு வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கு, அது போதும். அதுல கர்த்தர் பெருக பண்ணுவார். எந்த ஒரு காரியமாகட்டும். எனக்கு மறக்கவே முடியாது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தான். சின்ன பிள்ளைங்கன்னா குழந்தையும் கிடையாது. திருமணம் முடிஞ்சு அவங்க கொஞ்ச நாள்ல அந்த பிள்ளை கன்சீவ் ஆகுறான். இப்படி நிற்கிறாங்க, பாஸ்டர் ஏன் கன்சீவ் ஆகிட்டு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டோம். நாங்கள் சர்வை பண்ணுறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எத்தனையோ பேர் காத்திருக்கும் போது கர்த்தர் நினைத்திரளி தர சந்தோஷம் வாங்க. ஆமே, ஆண்டவர் அந்த டைம் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆமே, இப்போ உங்களுக்கு ஆமேன், இப்போ உங்களுக்கு எவ்வளோ போதும்? கொஞ்சம் போதும். ஆமாம், இப்போவே எல்லாத்தையும் சேர்த்து தந்தா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆயிரும்.
ஆண்டவர் தருவார். ஜோம் பண்ணி விட்டாச்சு. ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க பாருங்க. கன்வென்ஷன் மாதிரி இருந்துச்சு. அப்படி யோசித்தேன். ஆமே, இவங்க என்ன சொன்னாங்க? இப்போ சிரிப்பா சொன்னாலும் அந்த பிள்ளைங்க வந்து அழுதது வந்து என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். அந்த நாளுக்கு அதான் சொல்ல, நீ நாளை குறித்து கவலைப்படாத. நம்ம என்ன, இது எனக்கு பத்தாது, இது எனக்கு போதாது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சர்வ ஞானி சகலத்தையும் தீர்மானிக்கிறவருக்கு தெரியாதா இது உனக்கு பத்துமா பத்தாதான்னு, இது உனக்கு போதுமா? அதனாலதான் கிதியோன்ட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? உனக்கு இருக்கிற, அப்பதான் அவனுக்கே தெரியுது, ஓ எனக்கு பலன் இருக்கா. ஆமென், ஹல்லேலூயா. 3 லட்சம் எப்படி வந்துச்சு அமித்சியாவே? 3 லட்சம் எப்படி வந்துச்சு? 3 லட்சத்தை கொடுத்தவருக்கு 4 லட்சம் கொடுக்க தெரியாதா? 3 பெருசா 1 பெருசா? சில எண்ணி பார்க்குறாங்க. 3 பெருசா 1 பெருசா? ஆமா, 3 பெருசா 4 பெருசா கேட்டால் என்ன சொல்லுவோம்? 4 பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா 3 இருக்கு, கூட என்ன சேர்த்தா போதும்? 1 சேர்த்தா போதும். ஆமே, கரெக்ட். ஆமே, நம்ம 4 அப்படி இல்லை, 3 கூட. 3 கொடுக்குத ஆண்டவருக்கு இன்னும் 1 கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்த 3 உனக்கு போதும். அதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவன் தரது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் கொடுத்ததை அற்பமாய் பார்த்த 3 நபர்கள். ஆமென். அதுல ஒரு நபர் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆள் யார் தெரியுமா? மோசே. மோசே. ஆமென். அதான் சொன்னேன்ல, ரொம்ப ஃபேவரட்டான ஆட்களை தான் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். அப்போதான் நமக்கு இடிக்கும். ஆமென். ஏன்னா நம்மெல்லாம் ஹீரோவா பார்க்குற ஆட்கள் இவங்கெல்லாம். ஹல்லேலூயா. மோசே எதை அற்பமா பார்த்தார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பேச்சு. யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவார், 3:16 18 வரை வாசிக்க வேண்டாம். நீ பார்வோன் இடத்தில் போய், இல்லை ஃபர்ஸ்ட் நீ மூப்பர்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறார். அடுத்து பார்வோன்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறார். பேச சொன்ன காரியம் சாதாரண காரியம் கிடையாது. நீ மூப்பர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுறது இல்லை. நீ போய் என்ன சொல்லு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம இவ்வளவு வாசிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. நீ போய் உன் தேவனை குறித்து சொல்லு, தேவ திட்டத்தை சொல்லு, கர்த்தர் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை சொல்லு, வாக்கு தத்தத்தை சொல்லு. இது மூப்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள புரிய வைத்து விட்டு அடுத்து யார்கிட்ட போய் பேசு? பார்வோன்ட்ட போய் பேசு. பார்வோன்ட்ட போய் இந்த உடன்படிக்கை வாக்கு தத்தத்தை சொல்லாத, ஒரே வார்த்தையை சொல்லு, ஜனங்களை போக விடு, ஆண்டவர் எங்களை சந்தித்தார். ஆமே, இது இது கேட்டுட்டே இருக்கிறார் மோசே. மோசே கேட்டுட்டே இருக்கும்போது உண்மையிலே மோசே எந்த நிலையில் இருக்கிறார்? மந்த நாவு. மந்த நாவுன்னா தெளிவா பேசாதவர். ஆமே, அல்லது திக்கி திக்கி பேச, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுறவர், தெளிவா பேசாதவர். ஆமே, மூப்பர்கள்ட்ட பேசணும், அடுத்து பார்வோன்ட்ட பேசணும். ரெண்டும் டேஞ்சர் டீம் ஆகும். ஆமா, இவங்கள்ட்ட போனா இவ்வளவு நாள் எங்க இருந்தான், இப்போ வந்துட்டான், யாருன்னே தெரியல. மோசைக்கும் புரியல. நான் 40 வயசுல மோசை எப்படி இருந்தா தெரியுமா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான். அன்னைக்கு ஏதாவது மூவ் பண்ணி ஏதாவது பேசலன்னா கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க பாஸ்டர் கேட்கிறேன். அன்னைக்கு சொல்றது வேற, இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு கையில ஒரு கோலை வச்சுட்டு தான் சொல்லணும். கேட்பானா கேட்க மாட்டானே தெரியாது. 40 வயசு மோசே அப்படி கிடையாது. கேவா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறியா? சொல்லு மடியேன், கேட்கிறேன். ஆமே, அன்னைக்கு அப்படி கிடையாது. வாக்கில் வல்லவன், பேச்சு சாமர்த்தியம் உள்ளவன்.
இப்போ மோசைக்கு ஒண்ணுமே புரியல. மோசை இப்படியே இருந்துட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது மோசை என்ன பார்க்கிறான் அப்படின்னா, தன்னை பார்க்கிறான். பார்த்து விட்டு சொல்றான், ஆண்டவரே நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்படியா மோசே? அப்படி சொல்லி ஆண்டவருக்கு அவன் நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம உலர்ந்த எலும்புகளே நிக்க வைக்கிற ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. நான் கேட்டு ஒரு காரியத்தை கத்த செய்யலைன்னா எனக்கு இப்ப இருக்கிறது போதும்னு அர்த்தம். ஆண்டவர் உடனே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய மோசே. நீ எப்படி மந்தனா உள்ளவனா மாறின மோசே? நீ எப்படி நம்ம கிட்ட ஒரு ப்ரீச் பண்றவங்கள்ட்ட கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவோம்? எங்கள்கிட்ட கேட்டா ஒரு 4 பாயிண்ட் எடுப்போம். அது மோசே பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? எகிப்துல. அங்கிருந்து எங்க வந்துட்டான்? மீதியான தேசத்துக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவனுக்கு என்ன தெரியாது? லாங்குவேஜ் தெரியாது. 2வது ப்ராப்ளம், அவன் அதிகமாய் செலவிட்டது ஆடுகளோடு கூட. ஆடுகளுக்கு மே மாசம் மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அதுகிட்ட போய் என்ன பேசணும் இப்படி 7-8 பாயிண்ட் நம்ம சொல்லி சமாளிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை உண்டாக்கினது யார்? இதை உண்டாக்கினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நான் தானே. மோசே நீ இப்படி பார்த்துட்டேன்னா இந்த குறை உனக்கு என்னதான் தெரியாது தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. குறையா தெரியாது. அதாவது ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 1 கடைசி. ஆதியாகமம் 1 கடைசி. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஆண்டவர் பார்க்காம செய்ய மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சீங்க, எனக்கு மட்டும் எங்கேயோ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது என் ஃபியூச்சர் எப்படி எழுதுனீங்க ஆண்டவர், அதனால எல்லாம் தலைகீழா போகுது, அப்படி கிடையாது. தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அடுத்த வார்த்தை, அது மிகவும் நன்றாய் இருந்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ காதை உண்டாக்கினார், பார்வையை ஒருத்தனுக்கு பார்வையை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு பார்வையை கொடுக்கல அப்படின்னா அவன் ட்ராக்கு இது எனஃப். ஹல்லேலூயா. இங்க மோசையால அதாவது ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் வேற யாரையாவது கர்த்தராகிய நான் அல்லவா? இப்ப ஒன்னை இப்படி வச்சிருக்கிறது நான் தானே சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். மோசே உனக்கு இது கூட உனக்கு பிளஸ்ஸா தான் மாறும் மோசே அப்படிங்கிறார். பிளஸ்ஸா தான் மாறும். இந்த மோசைக்கு ஒரு ஒரு மோசையின் மாம்ச சுபாவத்தில் ஒரு காரியம் உண்டு, என்ன தெரியுமா? டப்புன்னு அவசரப்பட்டுருவாரு. இது 40 வயசுலயும் பண்ணாரு, 80லயும் பண்ணாரு. கண்மலையை பார்த்து என்ன சொல்லுவார்? பேசும்பார். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அடிச்சிடுவார். அதாவது இதுதான் சில சுபாவங்கள் இருக்கு தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. என்னென்ன தெரியாது. ஆமா, இவங்க இப்படிதான் எனக்கு தெரியும். என்னது பேசிட்டு இருந்தீங்க? இல்லை நீங்க எல்லாம் அவரை கை காட்டினீங்க, நானும் என் பங்குக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு. அப்படி கேரக்டர் உள்ள சிலர் உண்டு. எதுனே தெரியாது, பார்த்ததும் அடிச்சிடாது. சில ஆண்டவருக்கு தெரியும் இது மோசைக்கு இது பிளஸ்ஸா தான் மாறப்போகுது. இனி ஏன் ஆண்டவரே மோசே உன்னுடைய நாவு திக்குவாய் மந்த நாவு, நீ போய் பேச அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? உன்னுடைய வேர்ட் பை ஒவ்வொரு வேர்டுக்கான கிரியைகள் வானத்திலும் பூமியில நடக்க போகுது. அப்போ உன்னுடைய எவ்ரி வேர்டு ப்ரெஷியஸா மாற போகுது.
ஆமாம், உன்னால அதிகமாய் பேச முடிந்த நாட்களில் உன் பேச்சை கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லாம இருந்தான். ஆனா இப்போ உன்னால திக்கி திக்கி பேசும்போது உன்னுடைய ஒவ்வொரு வேர்டும் எழுதப்பட போகிறது, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட போகிறது. நல்ல கைகளை தட்டி தேவன் எல்லாவற்றையும் கண்டார், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஹல்லேலூயா. அது மிகவும், நான் உன் வாயோடு இருந்து இப்படி பேசும்போது, ஆண்டவரே எனக்கு இது போதும் ஆண்டவரே. அப்ப ஏன் ஆண்டவர் நினைச்சா இந்த நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் செய்யல. ரீசன் என்ன? இது உனக்கு பிளஸ்ஸா தான் மாற போகுது. ஒரு நாள் மோசே இது உனக்கு மைனஸ் ஆக போறதே இல்லை. அவன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நினைத்தா நான் நினைத்தது போல என் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆண்டவர் அப்படி மாற்றாத காரணம் என் நன்மை அதில் இருக்கிறது. ஆமென். தேவன் ஒரு பார்வன்ட்டு பேச வைக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு தெரியாத மோசைக்கு ஒழுங்கா பேச தெரியாதுன்னு தெரியும். எது தேவையோ அது தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் அப்படி கொடுக்கலன்னா அவர் அதை கையில் எடுக்கிறார்னு அர்த்தம். நான் உன் வாயோடு இருந்து, இதுக்கு மேல ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன? உன் பலவீனத்தில் என் பலன். இதுதான் இங்க மோசே கிட்ட சொல்றார். நீங்க இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை கம்பேர் பண்ணும்போது சேம் இன்சிடென்ட் மாதிரி நிறைய மேட்ச் ஆகும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அது நல்ல சமாதானத்தை கொடுக்கும். பாருங்க, சேம் இன்சிடென்ட் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி. ஆமே, மோசையாவது சும்மா நான் மந்தனா உள்ள சொல்றாரு. பவுல் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கு. எக்ஸ்ட்ரா வேற அடிச்சு விடுறாரு. ஆமே, அப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசை கிட்ட என்ன சொல்றாரு? நான் உன் வாயோட, அதே வேர்டு தான் இங்கே சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன். மோசே கிட்ட சொன்ன போது மோசே வேற யாரையாவது அனுப்புங்கிறான். பவுல்கிட்ட சொன்ன போது பவுல் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இதான் கிருபையை ருசித்தவனுடைய மேன்மை. அவன் சொல்றான், இருந்தாலும் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே, பேதுருவை கொடுத்துருங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? கையில் ஏதாவது இங்கே ஏதாவது ஆயிட்டுன்னு வைங்களேன் பக்கத்தில், அதுதான் வளர்ந்தா போகிறோம். ஆண்டவரே அவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே அதுன்னு அர்த்தம் என்ன? அவனுக்கும் ஃபீவர் வரணும். ஆமென். நான் மட்டும் இழுத்துட்டு இருக்கிறேன், அவன் மட்டும் இழுச்சிட்டு இருக்கிறான். நல்லா இருக்காது ஆண்டவரே. ஆமென். பவுல் சொல்றாரு சேம் மோசே கிட்ட, மோசே இல்லாத அந்த மேன்மை அக்செப்ட் பண்ண முடியல மோசே. அதனால சொல்றாரு வேற யாரையாவது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பவுல் அந்த 3 தடவை தான் கேட்கிறார் பவுல். ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிரேஸ் இருக்குப்பா. ஓ, அப்போ இது எனக்கு நீங்க தந்த, அப்போ இதுல எனக்கு கிரேஸ் இருக்கா? அப்போ நான் கிரேஸ்ல பாஸ் ஆக போறேனா? கிரேஸ்ல நீ ஃபெயிலே ஆக மாட்டேன், நீ பாஸ் தான் ஆவ. உடனே பவுல் சொல்ற, ஓ, என் பலவீனத்தை குறித்து நான் என்ன பாராட்டுகிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். இந்த வெளிச்சம் வந்ததுனால தான் பிலிப்பியர்கள் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. மோசையால இதை புரிந்து கொள்ள முடியல, நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் இன்னும் அதே பழைய ஏற்பாட்டில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நினைச்சா மாற்ற முடியும் இந்த பலவீனத்தை. ஆண்டவர் நினைச்சா நொண்டி நடக்கிற யாக்கோபை மான்கால்களை போல மாற்றி என்ன செய்ய வைக்க முடியும்? ஓட வைக்க முடியும். ஆனா யாக்கோபே, உன் ஓட்டத்தை வெற்றியா முடிக்க இது போதும், போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவர், ஓகே, இதுதான் எனக்கு நன்மையா? இது போதும். அது ஏன் நீ அற்பமா பார்க்கிற? ஆண்டவரை கோபப்படுத்துறோம். பைபிள் சொல்லுகிறது ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. அப்படி 14வது வசனம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, மோசேயின் மேல கோபம் உண்டவராகி, லேவியனான ஆரோன் உன் சகோதரன். அப்ப கூட அவன் வாயை தொடல பாருங்க. ஆமென். அப்ப கூட ஆண்டவர்
ஆண்டவர் கோபத்திலேயாவது ஒரு 2 அற்புதம் செஞ்சுட்டு போயிருங்க ஆண்டவரே அப்படின்னு பார்த்தா அதுல அவருக்கு ஆனாலும் தொடலை. ஆமென். ஆண்டவர் கோபம் வந்து சிலர் கோபம் வந்து சிலருக்கு ரோஷம் வந்து என்னெல்லாமோ செஞ்சுட்டு போயிடுவாங்க. சரி, இவருக்கு கோபம் வந்து என்ன வேணும்ப்பா, போய் பேசிப்போ, ஒரு வாயே அடைக்காம பேசுவாயாக. அதனால் எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்து எங்கள் அப்பா அவங்க ஜுப்பா பாக்கெட்டில் ப்ரேயர் ஆயில் வச்சுருப்பாங்க. பாஸ்டர், ஒரு 2 ப்ரேயர் ஆயில் மட்டும் ஜோம் பண்ணி கொடுங்க பாஸ்டர். எதுக்கு? என் பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், நீங்கள் ஜோம் பண்ணி கொடுங்க. நான் ஜோம் பண்ணி அந்த எண்ணெயை எங்கே போட போகிறேன்? வயிற்றில் போட போகிறேன். எங்கள் அப்பா ஜோம் பண்ணி கொடுத்தாங்க. 2 மாதம் கழித்து வந்தாங்க. பாஸ்டர்கிட்ட அடுத்து என்ன வாங்கணுங்க? ஓவராக தின்னுட்டே இருக்கான் பாஸ்டர். அதனால் பாஸ்டர்கிட்ட அடுத்த எண்ணெயை வாங்கி திருப்பி தடவணும். நான் ரொம்ப போட்டேன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்தாலும் இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறான். ஆண்டவர் ரோஷத்துல நீ வாயை மூடாம பேசிக்கொண்டே இருப்பாய், பேசிக்கொண்டே இருப்பாய் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனாலும் அவர் வாயை தொடல, ஆரோனை கொண்டு வரார். ஆமாம். ஏன்னா நேற்று ஆண்டவர் கோபம் வந்துச்சுல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கோபம் வந்து, சரி கோபம் வந்து அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோபம் வந்து ஆண்டவர் வந்து தண்ணி கொடுத்தார். கோபத்தில் கண்மலை பேசுனாரு. பேசுன்னு சொல்லும் போது அடிச்சார். அடிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? தண்ணி கொடுத்தார். கோபத்திலையும் அவர் அற்புதம் தான் செய்கிறார். ஆனால் மோச விஷயத்தில் செய்ய மாட்டேங்கிறார். கோபம் வந்தாலும் கோபம் வந்து ஆரோன் இருக்கிறான் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். ஆண்டவரே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான். ஏன் இவன் இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஏன் வாயேன் தொட மாட்டேங்கிறார்? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற? உன்னை உண்டாக்கினவர் நான் அல்லவா, நான் தானே உன்னை இப்படி வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவாரு. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. அடுத்த வார்த்தை, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று உங்களுக்கு உணர்த்து. யாத்திராகமம் 7:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான், நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். அந்த லிங்க பாருங்க. இப்ப ஆண்டவர் மோசே, ஆரோன், பார்வோன். ஆமென். இப்ப ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுவார்? மோசேட்ட தான் பேசுவார். மோசே என்ன செஞ்சுதான் ஆகணும்? பேசி. மந்த நாவ திக்குவாய வச்சுட்டு என்னால பேச முடியாது நீ சொல்லக்கூடாது மோசே, உன்னை நான் ஜெனிப்பித்ததின் நோக்கம் நிறைவேறணும். இங்க இந்த வேர்டை கவனிங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் தரும்போது சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் மோசையோடும் பேசி, மோசையை கொண்டு ஆரோனோடு பேசி, ஆரோனை கொண்டு பார்வோனோடு பேசுறான். எதுக்கு ஆண்டவரே? மோசையை ஒதுக்கிட்டு டைரக்டா நீங்க ஆரோன்ட்ட டீல் பண்ணலாம்ல. இல்ல, மோசைக்கு புரியணும் அவன் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணல, மோசைக்கு நான் தப்பு பண்ணல, மோசே விஷயத்துல நான் தவறு செய்யவில்லை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில சில குறைகள் நிமித்தம் நீ உன்னை அற்பமாய் பார்க்கிறாய் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளு. உன் வாழ்க்கையில கர்த்தர் தவறு செய்யவில்லை என்பதை உன்னை உணர்த்தும்படிக்கு
எனக்கு இதை படிச்சதும் ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்தது. ஆண்டவர் இந்த வேர்டு கொடுத்த அந்த வேர்டு இங்க பாருங்க. ஆண்டவர் மோசே கிட்ட, மோசே ஆரோன் பார்வோன்ட்ட. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வேர்டு நம்ம கைக்கு வந்த விதங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 1:1 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. தேவன் யார்கிட்ட கொடுக்கிறார்? இயேசுவுக்கு கொடுக்கிறார். அடுத்து இவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி அடுத்து யாருக்கு கொடுக்கிறார்? தூதனுக்கு கொடுக்கிறார். அடுத்து தம்முடைய ஊழியக்காரன் தூதன் யாருக்கு கொடுக்கிறார்? ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார். ஆமென். பிதா இயேசுவுக்கு கொடுக்கிறார், இயேசு தூதனுக்கு கொடுக்கிறார், தூதன் ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார். அப்போ கேட்கலாம், ஃபுல் ஆண்டவர் இந்த ரூட்டு தானே? இல்லை, ஆண்டவர் டைரக்டா கொடுக்க வேண்டியதை டைரக்டா கொடுப்பார். இயேசு பேசுவார் அல்லவா? வெளிப்படுத்தல் 1:8 முதல். ஆமே, நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். கீழே பேசுவார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். 22 பேசுவார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ டைரக்டாவும் பேசுவார். பிதா கூப்பிடுவார் அல்லவா? வெளிப்படுத்தல் 4:1 வானம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். அங்கிருந்து என்ன சத்தம் வந்தது? இங்கே ஏறி வா. டைரக்டாவும் பேசுவார். இந்த அதாவது பைபிள் ஆமென் நமக்கு கொடுக்கப்பட்ட விதங்கள் ஆமென் அப்படி தடைகளை தாண்டி எப்படி அதில் கொஞ்சம் அதாவது எனக்கு ஒரு ரேமா கிடைக்கும் போது அது வந்த வழிகளை பார்த்தா நம்ம நடத்தி வந்த வழிகளை தான் பார்க்குறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பின வழிகளை பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். அப்போ என் கையில கொடுக்கப்பட்ட வார்த்தை யாரெல்லாம் டச் பண்ணி கொடுத்தது தெரியுமா? பிதா டச் பண்ணி இருக்கிறார், குமாரன் டச் பண்ணி இருக்கிறார், ஏஞ்சல்ஸ் டச் பண்ணி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி